18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளை, இந்த பணமூட்டையை இப்போது நீ தொட்டினா இன்று இரவுக்குள்ளாகவே நீ நினைச்ச அதிர்ஷ்டம் நிச்சயமாக உன் வீடு தேடி வந்து சேரும். அதை புரிஞ்சுக்காம தேவையில்லாத கவலைகளை சுமந்துக்கிட்டு கண் முடிச்சுக்கிட்டே கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத. நீ மனசு வச்சினா உன் புத்திசாலித்தனத்தின் திறமையின் மூலமாக உன் வாழ்க்கையவே மிகச் சிறப்பாக உன்னால மாற்ற முடியும். எல்லாத்தையுமே உன்னால் தனியாக சமாளிக்கவும் சாதிக்கவும் முடியுன்ற தைரியத்தை உனக்குள்ள உருவாக்கிக்கோ. தேவையற்ற பயத்தை நினைச்சு உன்னை நீயே பலவீனப்படுத்திக்காத. உனக்கு நிறைய திறமைகளை கொடுத்த இந்த கருப்பசாமி நிச்சயமாக உனக்கான வெற்றிகளையும் கொடுப்பேன். எப்போவுமே உன் வேலைகளை நீ உற்சாகமாக செய்ய ஆரம்பி. நம்பிக்கையோடு நீ இருந்தாதான உனக்கான எல்லா நல்ல விஷயங்களையும் என்னால் நடத்த முடியும். உன்னுடைய மனசுதான் எப்போதுமே உனக்கு கவலைகளையும் குழப்பங்களையும் பயத்தையும் கொடுத்து உன்னை குழப்பிக்கிட்டே இருக்கு. அது தெளிவாக இருந்தா உன்னை யாராலும் எதுவுமே செய்ய முடியாது. நீ நம்பினவ மனிதர்கள் எத்தனையோ பேர் உன்னை கைவிட்டிருக்கலாம், ஏமாத்தி இருக்கலாம். ஆனா இந்த கருப்பசாமி எப்போதுமே உன் நம்பிக்கையை கைவிடவோ உனக்கு ஏமாற்றத்தை கொடுக்கவோ மாட்டேங்கிறத முழுசா புரிஞ்சுக்கோ. உனக்கு எது நிர்ணயிக்கப்பட்டதோ அது நிச்சயமாக உன்னை வந்து சேரும். வெற்றியை அடையும் காலத்தையும் நீ நெருங்கி வந்துட்ட என் செல்லமே. நீ எவ்வளவு வசதியான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருந்தாலும் சரி, அல்லது கஷ்டப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்திருந்தாலும் சரி, உன் சின்ன வயசு அனுபவம் தான் இப்போது இந்த சூழ்நிலையில இந்த வயசுல உன்னை உயர்ந்த நிலைமைக்கு கொண்டு செல்லும். நீயே மேல வச்ச அன்புக்கு பரிசாக தான் இப்போது உன் வாழ்க்கையவே அழகானதாக மாற்றணும் நான் முடிவு செஞ்சிருக்கேன். எப்போது அப்பா கருப்பான்னு நீ என்னை கூப்பிட்டியோ, என் கால்களை தொட்டு வணங்கினியோ, அப்போதே உன்னை அள்ளி அரவணைக்கணுன்ற முடிவு எடுத்துட்டேன் நான். அதனால தான் உனக்கான நல்ல சிந்தனைகளையும் தெளிவையும் புத்தியையும் கொடுத்து உன் வாழ்க்கையை உயர்த்துறதுக்காக இந்த பணமூட்டையை உனக்காகவே கொண்டு வந்தேன். சில பேருக்கு போலியாக பேசுவது பிடிக்காது, சில பேருக்கு பொய் பேசுறது பிடிக்காது. அவங்களாக இருந்தாங்கன்னா நிறைய பேருக்கு அவங்களையே பிடிக்காது. நீயும் அப்படிதான் நேர்மையா நியாயமா வாழ்றதுனால நிறைய பேருக்கு உன்னை பிடிக்காம இருக்கு. ஆனா இதையெல்லாம் கடந்து வரக்கூடிய தைரியமும் புத்திசாலித்தனமும் உனக்குள்ள இருக்கும்போது எனக்கு கவலையே இல்லை. உன்னுடைய ஒவ்வொரு அனுபவத்தின் முடிவிலிருந்தும் நீ நல்ல பாடத்தை கற்றுக்கிட்டே இரு. உன்னுடைய வாழ்க்கையில நீ வெற்றி அடைவதற்கு இந்த கருப்பசாமி நிச்சயமாக வழிகாட்டுதலாக இருப்பேன் என் செல்லமே. நீ எப்போ யாருக்கிட்ட பேசினாலும் அன்பா பாசமா பொறுமையா பேசு. அது மட்டும் இல்லாம நேர்மையா நியாயமா நடந்துக்கோ. இது ஆரம்பத்துல முதல்ல பார்க்கும்போது மட்டும் இருக்கக்கூடாது. பழகிய முதல் நாள் நீ ஒருவருக்கு கொடுக்கும் மரியாதையும் முக்கியத்துவத்தையும் கடைசி வரைக்கும் அவங்களுக்கு கொடுக்கணும். அப்படி கொடுக்க முடியாதுன்னா நீ அவங்க கிட்ட பழகாமலேயே இருப்பது தான் நல்லது. தேவைக்கேற்ற மாதிரி ஒருத்தரை சேர்த்துக்கிறதும் தேவையில்லாட்டி ஒருத்தரை தூக்கி எறியக்கூடிய அந்த கெட்ட எண்ணமும் குணமும் உனக்குள்ள இருக்கக்கூடாது என் செல்லமே. உன்னுடைய பலத்தை பார்த்து பயந்தவன் தான் உன் பலவீனத்தை கண்டுபிடிச்சு அதன் மூலமாக உன்னை அழிக்க நினைப்பாங்க. உன் பலவீனம் என்னங்கிறத யாருக்கும் தெரியப்படுத்தாம உன் பலத்தை இன்னும் அதிகமாக்கு. உனக்கு எப்போ எதை செய்யணும்னு எல்லாம் தெரிஞ்ச இந்த கருப்பசாமி உன் வாழ்க்கையை அழகானதாக நிச்சயமாக ஆக்குவேன். மனிதனுடைய வாழ்க்கைங்கிறது ரொம்ப குறுகிய காலம்தான். இந்த வாழ்க்கையில தேவையற்ற கோபத்தை தூக்கி போட்டுட்டு அவசியமற்ற பயத்தை தூக்கி எறிஞ்சிட்டு தைரியமாக இரு. நீ எதிர்கொள்ளக்கூடிய நினைவுகள் எல்லாம் இனிமையானதாக இருக்கும்படி உன் வாழ்க்கையவே நான் அழகாக மாற்றுவேன் என் செல்லமே. இனி நடக்க போற எல்லாமே உன் நல்லதுக்காகவே நன்மைக்காகவே இருக்கும்படி உன் வாழ்க்கையவே நான் சரி செய்கிறேன். உன்னுடைய வலியும் வேதனைகளும் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. நீயே மேலே வச்சிருக்க பக்தி எனக்கு தெரியும். அதனால தான் உன் கூடவே உனக்கு துணையாக இருந்து இப்போது உன் வாழ்க்கையில பல அதிசயங்களை நிகழ்த்த போறேன். ரொம்ப நாளா நீ என்கிட்ட வச்சுக்கிட்டு இருந்த வேண்டுதல் ஒன்று கூடிய சீக்கிரமே நிறைவேறப்போகுது. தயாராக இரு என் தங்கமே. நீ நம்பிக்கையை மட்டும் இழந்துடக்கூடாது. இந்த கருப்பசாமியின் வாக்கு ஒருபோதும் பொய்யாக போகாது. என்னை நம்புகிற என் குழந்தைகளுக்கு நான் கடவுளாக இருக்க மாட்டேன், தாயாகவும் தந்தையாகவும் இருந்து பாதுகாப்பேன்னு உனக்கு தெரியும் தானே. அப்புறம் ஏன் நீ மனசுக்குள்ள கவலை அடைகிற? எந்த ஒரு கேள்வியும் எந்த ஒரு தயக்கமும் எந்த குழப்பமும் உனக்குள்ள இல்லாத அளவுக்கு
நீ நேர்மையா நியாயமா சரியா சிறப்பா வாழும்போது சில சரிவுகளும் தொடர் துயரங்களும் உன் வாழ்க்கையில வரதான் செய்யும். நேர்மையும் நியாயமும் கொண்ட மனிதர்களுக்கு நிச்சயமாக மாற்றங்களும் வந்தே தீரும்னு நம்பு. உன் பிரார்த்தனைகளை எல்லாம் நீ நினைச்சதை விட சிறப்பாக சீக்கிரமாக உனக்கு நிறைவேற்றி தர்றேன். திருமண தடைகள் விலகி நல்ல வரன் கிடைக்கும். குழந்தை இல்லாத தம்பதியர்களுக்கு குழந்தை வரத்தையும் நான் கொடுப்பேன். எப்போதும் வறுமையிலேயே வாழ்ந்துகிட்டு இருக்க ஒரு சில நல்ல உள்ளங்களுக்கும் வாழ்க்கை செழிப்பாகவும் சிறப்பாகவும் செல்வ சிறப்பாகவும் இருக்கும்படி நான் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தரப்போறேன். நீ கவலைப்படாத, உனக்கு நிச்சயமா நல்லதுதான் நடக்கும். உன் லட்சியத்தை நீ அடைய போற. தன்னம்பிக்கையும் முயற்சியும் நிச்சயமாக உன்னை நல்ல நிலைமைக்கு கொண்டு செல்லும். சில பொய்யான மனிதர்களை உண்மையானவர்கள் நினைச்சு நீ கவலைப்படுறதை விட்டுட்டு அவர்களுடைய உண்மை முகத்தை தெரிஞ்சு பழகிக்கிட்டீனா எந்த கஷ்டமும் உன்னை நெருங்காது என் செல்லவே. கடந்து போனதை நினைச்சு இடிஞ்சு போய் உட்காராம அவங்க வாழ்க்கை இப்படி இருக்கே என் வாழ்க்கை இப்படி இருக்கே நினைச்சு சோர்ந்து போகாம மனசளவுல துவண்டு போகாம எல்லாரையும் சிரிக்க வைக்கணும், எல்லாரையும் சந்தோஷமா பார்த்துக்கணும்னு நினைச்சு யாரையும் திருப்திப்படுத்த முடியாம நீ நிம்மதியிலிருந்து தவிக்காம நீ நீயாக இரு. நடக்கிறது எல்லாமே உன் நன்மைக்காகவும் நல்லதுக்காகவே இருக்குன்ற உண்மைய நீ புரிஞ்சுக்கோ. வாழ்க்கையில நடக்கக்கூடிய எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறது பக்குவம் கிடையாது. எல்லாத்தையுமே தெரிஞ்சாலும் உனக்கான நேரம் வர்ற வரைக்கும் அமைதி காப்பதன் பேர்தான் பக்குவம். நீ எதுக்காகவும் கண்ணீர் வடிக்காத. உன் அன்பும் பாசமும் புரியாத மனிதர்களிடமும் நீ விசுவாசம் காட்டி ஒரு பிரயோஜனமும் இல்லை. எப்போதுமே உனக்கான நல்லதை உன்னை நோக்கி அனுப்பி வைக்கிறேன். உனக்கான சரியில்லாததையும் சிறப்பற்றதையும் உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கி வைக்கிறேன். உனக்கான திறமைகளை நீ வளர்த்து கொள்ளும் போது இன்னும் இன்னும் நீ உயர்ந்து நிற்பாய். உன்னை தூக்கி எறிஞ்சவங்கள நீ ஏன் தூக்கி சுமந்துக்கிட்டே இருக்க? உனக்கு என்ன வேணும்னாலும் என்கிட்ட வந்து கேளு. நீ கேட்ட ஒவ்வொன்றையும் உனக்காக நான் செய்து தருவேன். நீ கீழே விழுந்து கிடக்கிறதுக்காக பிறக்கல. நீ செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கு. தைரியமாக எழுந்து வா. நடந்ததையே நினைச்சு வருத்தப்படாம இனி நடக்கப் போவதை உனக்கு நல்லதாக அமைத்து தருவேன்னு நம்பு. உன்னை சந்தோஷமாக வாழ வைக்க இந்த கருப்பசாமி நான் இருக்கேன். கலங்காதே என் செல்லமே. காலத்தையும் மாத்துவேன், உன் கண்ணீரையும் நான் தொடப்பேன். பிடிச்சவங்க உனக்கு கொடுத்த கஷ்டமெல்லாம் போதும். யாருக்கு உன்னை பிடிக்கலைனாலும் சரி, உனக்கு யாரையாவது பிடிக்கலைனாலும் சரி, அவங்க கிட்ட போய் அன்புக்காக பாசத்துக்காக கேட்டு போராடி நிற்காம அவங்கள விட்டு தைரியமா விலகிப்போம். பிறப்பும் உன் கைகள் அல்ல, இறப்பும் உன் கைகள்ல இல்லை. நேற்றைய தினமும் உன் கைகள்ல இல்லை, நாளைய தினமும் உன் கைகள்ல இல்லை. ஆனால் இன்றைய நாள், இன்றைய நேரம், இந்த நொடி உன் கைகள்ல தானே இருக்கு. உனக்கு கிடைச்சதை சந்தோஷமா ஏத்துக்கிட்டு பயன்படுத்து. கிடைக்காததையும் விலகி போறவங்களையும் விட்டுடு. இல்லாததை நினைச்சு கண்ணீர் விட்டு கலங்காதே. நீ பிறக்கும் போது அழுதுருக்கலாம், ஆனா வாழும்போது வாழ்க்கையை நினைச்சு அழுகக்கூடாது. தைரியமாக சிரிச்சுக்கிட்டே இரு. நீ சிறப்பான புன்னகையோடு எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிட்டு தைரியமாக வாழ வேண்டும். உன் வாழ்க்கை உன் கையில தான் இருக்கு. உன்னுடைய புன்னகையும் உன்னிடத்தில் தான் இருக்கணும். எப்போதுமே சிரிச்ச முகத்தோட நீரு. முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் சிரிக்கவை. அளவில்லாத புன்னகையோடு நீ அழகான வாழ்க்கையை வாழ்வதற்கு இந்த கருப்பசாமி உனக்கு ஆதரவாய் இருந்து அருள் செய்வேன். உனக்கு மிகவும் பிடிச்சவங்க, உன்னுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டேன்னு வாய்க்கிலேயே பேசுறவங்க, நீ எங்கேயாவது வெளியில போயிருக்கும் போதோ ஏதாவது வேலையில இருக்கும் போதோ உன்னை புரிஞ்சுக்காம உன்னை பத்தி தப்பா பேசுனாங்கன்னா அதை நீ பெருசா எடுத்துக்காத. ஏன்னா நிஜமாவே அவங்க உன்னை புரிஞ்சவங்களா இருந்தாங்கன்னா, உன்னை பிடிச்சவங்களா இருந்தாங்கன்னா இப்படி உன்னை பத்தி தப்பா நினைச்சிருக்கவே மாட்டாங்க. தப்பா நினைக்கிறவங்க உன்னை புரிஞ்சுக்கிட்டவங்களா இருக்கவே மாட்டாங்கன்றத புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கோ. உன்னுடைய உண்மையான அன்பு யாரையும் காயப்படுத்தினதில்ல. யாரும் காயப்படுத்தினாலும் நீ எப்போதும் கலங்கக்கூடிய ஆளாக இல்லாம தைரியமாக இரு. இனி நடக்க போற அனைத்தையுமே உனக்கு சாதகமாக நான் நடத்தி முடிக்கிறேன். இந்த உலகத்தில் இருக்கும் எல்லா விஷயங்களை விடவும் உனக்கு அதிக தொல்லையை கொடுப்பது உன்னுடைய எண்ணங்கள் தான். உன்னுடைய எண்ணங்கள் சுத்தமாக, தைரியமாக, திறமை கொண்டதாக இருக்கட்டும். உன் எண்ணம் சிறப்பாக இருக்கும்போது உன் வாழ்க்கையும் சிறப்பாகவே அமையும். இதுல எந்த சந்தேகமும் உனக்கு வேண்டாம். சில பொய்யான மனிதர்களை உண்மையானவங்க நினைச்சு நீ அப்புறம் ஏமாந்து போய் கவலைப்படுறதை விட முதல்லையே அவர்களுடைய உண்மை முகத்தை தெரிந்து கொண்டு அளவோடு பழக்கம் வச்சுக்கிட்டீன்னா
நீ எதுக்காகவும் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. எப்போதும் நல்லதையே உன் வாழ்க்கையில எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி உன் பண தேவைகளை நான் பூர்த்தி செஞ்சு உனக்கு துணையாக எப்பவும் இருப்பேன்.